இருக்கு சிக்கன் விளங்குதா என்ன கொஞ்சம் எல்லாமே கண்பல் அடியா இருக்கா 2 பேர் பாட்டு படிக்க மாட்டீங்களா பாட்டா ஸ்பெஷல் ரிங்கா எல்லா இடத்துக்கும் இங்க இருந்தா பெட்ரோல் போறது. வணக்கம் வரவங்களே, எல்லாரும் அப்படி நல்ல சுமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுமையா இருக்கேன், நீங்கள் நல்ல சுமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்வேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் அதாவது ஏற்கனவே பார்த்த காணொலி யாழ்ப்பாண சந்தி மட்டும் வந்திருப்போம். யாழ்ப்பாண சந்தியிலிருந்து அன்னூர்வாதபுரம் போற காணொலி தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போறீங்க. உண்மையாக ரொம்ப வித்தியாசமான ஒரு பயங்கர ஆதரவோட இந்த காணொலி இருக்கும். 3351 மார்க்கம் ரோட் ஸ்காப்ரோ ரெட் பில்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் 2வது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கணும். அங்க போய் நீங்கள் தமிழ் ப்ரோஸ் பேரை சொன்னீங்கன்னு சொன்னா நல்ல ஆஃபர்ல நகை கிடைக்கும். கண்டிப்பா போய் பாருங்க, தமிழ் ப்ரோஸ் பேரை சொல்லுங்க. அப்படி நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ள போகும். பாருங்க, யாழ்ப்பாண சந்தியில இங்கால பிள்ளையாரப்பா இருக்கிறார், அப்படியே இங்கால வந்து புத்தர் இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் அன்றாவரை நோக்கி பயணிக்க போறோம். அன்றாவரை டவுன்ல இருந்து பக்கத்துல 1-2 கிலோமீட்டர் தான், கேன தூரம் இல்லை. ये तो बोटे में कहाँ है नहीं எவ்வளோ 1000 தயா ஏண்டா 1000 ஓகே சின்ன நாயில் கொஞ்சம் பெருதா இருக்கா டே கொஞ்சம் பெருதாடுறா பட்டு மேலாப்பா அது கொஞ்சம் பெருதாடி கொஞ்சம் பெருது லொக்கு சைஸ்ண்ணே விட்டு கரடினாண்டாளோ சரி விடு. இது ஓகே மாதிரி கிடக்கு என்ன கொஞ்சம் அங்கே விடு. என்ன பேக் எப்பா என்ன பிரச்சனை? காசு கொடுக்க திருப்பி வர காசு கொடுத்துட்டோம். கடையில வேலையை மட்டும் காசு கொடுக்காம எடுத்துட்டு போற என்ன நீ நீ காசு கொடுக்காம எடுத்துட்டு போற பாத்தியம் காசு கொடுக்காம எடுத்துட்டு போறான்டா கபிலாசு. என்ன ஜூஸ் வேணுமா? ஜூஸ் குடிப்போமா? அங்கே நல்ல ஜூஸ் கடை இருக்குது, வேணும்னா குடிப்போம்பா. இங்கால பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவக்கோடா எல்லாம் நல்ல மெல்லிவாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கால பாருங்க அவக்கோடா இருக்குது, நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் விற்று கொண்டு நம்ம பாருங்க. இங்கால வாட்டர் மேலன் அவக்கோடான்னு சொல்லி நல்ல நல்ல பழங்கள் இருக்குது. கல்லா அதுதான் காற்று கொடுக்கவே பிடிக்க வந்து நீ காற்று கொடுக்காம எடுக்க விளைக்கிற. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கத்துலேயே கருவாடு கடை இருக்குது வேறுங்கோ. நல்ல நல்ல கருவாடு பார்த்தா தான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இதில் வட்டியும் தருவி நம்ம வேறங்கோ. அங்கால கொஞ்சம் தள்ளி போனால் அங்கால பிலாப்பழம் இருக்குது வேறங்கோ. பிலாப்பழம் அதெல்லாம் சுள்ளை எடுத்து விற்கணும் பாருங்கோ. இல்லை உடனுக்குடன் சுள்ளை எடுத்து கொண்டு இருக்கிறா பாருங்கோ. ஸ்கூல் வர டைமுக்கு வந்திருக்கிறோம். சரியா, அன்றாவது டவுனுக்கு இருக்கிற ஸ்கூல் பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சரியாக ஒரு 2-3 கிலோமீட்டரில் நாங்கள் போகிற ரூம் இருக்கும். ரூம் இது வரைக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல, கொஞ்சம் நேரம் எடுக்கும் போவோம். அதாவது எங்களால் முடிவு மட்டும் போய் கொண்டு இருப்போம். இப்போ அது ஸ்கூல் வர டைம் சரியாக நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மணியாக என்ன ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். வடிவாக தெரியலை, நேரம் பார்க்கல. ஃபோன் பக்கம் இருக்குது, உங்களுக்கு டக்குன்னு ஒருக்கா பார்த்து சொல்கிறேன். சரியா, நேரம் 1:32 ஆகுது. இப்போ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் லங்கா மொத்தமாக இருப்பு கிடங்களை அன்றாவரம், அதாவது லங்காவில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் இங்கே இருந்தாலும் பெட்ரோல் போகிறது அன்றாவரம். இந்த இடத்துல இருந்தான் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் இதுதான் நடுவில் இருக்கேன், அப்படி தானே நடுவில் எடுத்து சொன்னால் எல்லாரும் யாழ்ப்பாண சந்தியார் சொல்லுவாங்க. அந்த இடம் தான் இந்த பெரிய மாவட்டங்களே அன்றாவரம் தான் மிகப்பெரிய மாவட்டம். மிகப்பெரிய மாவட்டம் ஆகையால் இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் அதாவது பெட்ரோல் போகிறது. இல்லை பார்த்தா தெரியும் பாருங்க, பெட்ரோல் அது ஃபுல்லாக பெட்ரோல் தான் இருக்குது. வேறு பெட்ரோல் வாகனங்கள் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது, காணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால். நன்றி சோதரம், எப்படி இருக்கீங்க? குடிக்குமா? இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டேன் பையன் முட்டை. சார் 4 பேர் அண்ணா, 4 பேர். இன்னொருத்தன் வாரான் பின்னாலையில் அவன் வாரான். அவனும் கொஞ்சம் அதுக்கு பின்னால் பிரச்சனை. அது
ஸ்பெஷலா அன்றாவது ஸ்பெஷல் ரிங்கா இது என்ன பால் சாக்லேட் என்ன பால் இது ஆ மாட்டுப்பால் தானே நாங்கள் சரியாக எங்கே நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாவரை மார்க்கெட் சந்தையில் நினைக்கிறோம் இதுலேருந்து சொட்டு போனால் நாங்கள் டவுனுக்கு போய் கொள்ளலாம் ஓ மார்க்கெட்டை பார்த்துட்டு போவோமா மரக்கறி இதில் பிள்ளையார் கூடுதலாக எங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது எங்களோட பிள்ளையார் அப்போ ஓ கூடுதலாக எங்களை சிங்கள மக்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான பிள்ளையார் சிலைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது ஓ ரோடு தெரியா நான் நண்பனுக்கு இங்கால பாருங்க பல வகைகள் இங்கால நான் சொன்னேனே சந்தை பகுதின்னு சொல்லி பழங்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும் இந்த ரோட்டில் போய் திரும்பி நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாவரை பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோடு இங்கே அந்த பேக்கு கடையிலெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க அன்றாவரை ரவுண்டை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் நடந்தாச்சு அதாவது இப்போ நேரம் 2:30 PM உண்மையாகவே எனக்கு நடந்த ஃபீலே இல்லை இப்போ ஒரு 17 கிலோமீட்டர் நடக்கிறனால நான் நடப்பேன் என்னென்னு சொன்னால் கூடுதலான ரெஸ்ட் எடுத்து ஃபன் பண்ணி கொண்டு வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஃபன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஓ ஜூஸ் குடிச்சு 10 பேர் ஜூஸ் குடிச்சு ரோட்ல வந்தா கூட வாங்கி தந்து ரோட்டில் வந்தால் கூட கதைச்சு உறவு இல்லாமல் 2-3 ஜூஸும் வாங்கி தந்து ஓ சாக்லேட் சாப்பிட்டு இப்படி வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்துட்டு தெரியலை எங்க இன்னும் நடக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்ட்ராவதில் தங்கினால்தான் அங்கால அடுத்தது 30-40 நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி இப்படியே நடந்து மட்டும் சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் 57 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய தூரம் இருக்க வேண்டாம் நடந்து மாட்டா ஒரு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே கிடக்க ஆகையால் நாங்கள் இன்றைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்ள போகிறோம் சொன்னால் அன்றாவதுன்னு மெயின் டவுன் இதில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் போகிற மட்டும் சொன்னால் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொள்ளலாம் நீங்கள் அன்றாவரம் வணக்கம் எப்படி சோதரம் இருக்கீங்க நல்லபடியாக போய் கொண்டிருக்குது எந்த ஒரு கலைப்புமே தெரியாமல் நல்லபடியாக போய் கொண்டிருக்கு பழகிட்டது இல்லாமல் 6 நாளில் பழக தானே வேணும் சூடும் இல்லை ஷோரனை பார்க்குறோம் நம்பர் தான் 26 பி நம்பரை கொடுவோம் 14 வந்துட்டு சரி இன்றைக்கு அன்றாவது வேண்டாம் அப்படி போனால் கிணக்கு நடக்க வேண்டியிருக்கும் அதில் அன்றாவது தங்கிட்டு 2 நாளில் புத்தளம் போகிற ஐடியா அதுக்கு வெள்ளிக்கிழமை தானே வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வந்தேன் சும்மா சந்திப்போம் பாய் பயங்கர ஃபேன் நன்றி அண்ணா நன்றி சந்தோஷம் அண்ணா பாட்டோட படிக்க மாட்டீங்களா பாட்டா நீ படிச்ச இடையில மிஸ் ஆயிருந்தேன் நான் ஒரு செல்ஃபி வாங்க வாங்க இன்னைக்கு எங்க இன்றைக்கு அன்றாவரம் தான் சரி இந்த மாதிரி நம்ம எடுறாரு போட்டோ வந்து இவர் கடைசி எப்படிலாம் நின்றாரு இப்படிலாம் நின்றாரு அவர் நிற்பார் என்ன வேகமாக நிற்பார் இப்போ வரும்போது அபூர்வமாக இப்போ இன்னைக்கு இங்கே வந்தீங்களா இன்றைக்கு தான் சந்தோஷம் அனுராதபுரம் இவரை இன்னைக்கு போக விடல இல்ல முதுகு சப்போர்ட் வாங்க பாப்போம் புதுசா நடக்கிறீங்களா புதுசா இல்ல பழைய பிளான் புதுசா ஆயிட்டு எங்களை வீடியோல போடுவீங்களா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நடக்கிறாங்க நான் என்னோட பேக் கடைக்கு வந்து சொல்லி உங்களையும் போடுவேன் பேக்கில் ஒஃபரா இல்லை பேக் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போம் நாங்கள் 6வது நாள் ஒரு நாள் லீவோட சேர்த்து 6வது நாள் ப்ரோ எனக்கு ட்ராவலிங் பேக்கில் காட்டுங்க பார்ப்போம் அது உனக்கு இருக்கு சேர் ஒன்று தாங்க இந்த அதில் இருந்துச்சு எங்க அவனுக்கு தண்ணி தாங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா பேக் பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் நண்பன் பேக் ஷோல்டரை இழுத்து தள்ளி அவனுக்கு ஷோல்டர் அதாவது பேக் ஃபுல்லாக டேமேஜ் கிருபை வீக்கம் எல்லாருமா ஃபேமிலியோட ஆத்தல ஒன்று பார்த்து போறீங்க ஃபன் பண்ணி தான் போகிறோம் ஃபன் பண்ணி தான் கிலோமீட்டர் போய் பண்ணுறதால நெருப்பு ஃபன் பண்ணி ஆடி வா எப்படி இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அருமையாகி அழகா இருக்கு அதை சாப்பிடுவீங்களா சாப்பாடு மெதுவாக தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு தான் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் லேட்டாக என்ன பைக் ஆர்வன் பைக் தான் இப்படி வைங்க எங்கிட்ட ஒரு சிவர் தான் உங்களுக்கு எல்லா பக்கம் எங்கிட்ட ஒரு சிவர் தான்
අපි දැන් අණ්ඩාවරේගමේ අපි ඉන්නවා අපි ලංකාපුරාම පාගන යන්න දවසේ අපි දැන් අද ඉන්නේ අණ්ඩාවර දිස්ත්‍රික්කයේ අපි දැන් අපි නවත්තලා ඊට පස්සේ අපි යනවා புத்தளம் යනවා. இதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக புத்தளம் 76 கிலோமீட்டர். எங்களுக்கு தெரிஞ்ச 2 நாளில் புத்தளத்தை போயிடுவோம். குருநாகல் 109 கிலோமீட்டர். ஹலோ வணக்கம். දවල් කෑමට මේ කඩේට ආවා කියලා අපි දැන් දවල්ට කෑම කනවා. நாங்கள் இப்போ லஞ்ச் எடுக்க போகிறோம். යන්න ඕනේ කාමරයට ඉතින්. பேருந்து அப்புறம் நம்ம இடத்துல பையங்க வெளில பே இதின். அதில் சொல்கிறார் எதண்டு நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கோ. எங்களுக்கு ஒன்றும் விளங்கியில் போக தான் விளங்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் வழி கிடப்போம். இங்கே வாடி வெண்டவா வாடி வந்து இருங்க. வாடி வெண்ட கீய சிங்களம் தன்னை. ஓ சிங்களம் தெரியாது எனக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இங்கே பாருங்க, அதாவது ரைஸும் கறி, இறைச்சி கறி சொன்னாங்க. இறைச்சி கறி வேறு எதுவும் இல்லையே. தாடாது எப்படி கண்டு பாருங்க அந்த சாப்பாடு. சிக்கன் கறி சொன்னாங்க. வேறு நாங்கள் என்ன சொன்னால் 4 நாளைக்கெல்லாம் பெரிய தூரங்க கடைக்கு இருக்குது. ஆகையால் அதுக்கு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம். இதில் இங்கே பாருங்க சிக்கன் எல்லாமே வெண்ணெய் சிக்கன் கூப்பிடுறா பாட்டு காட்டு சிக்கன் அவிச்சிருக்கா இல்லை அவிக்கல ஃப்ரெஷ் சிக்கன் இந்த என்னவா என்னவா ப்ரோ சிக்கனை பார்த்து நீங்கள் தானே எப்படி இருக்கு சிக்கன் பச்சையா அழியவே இல்லை. இது சாப்பாடு போட என்னன்னு பார்ப்போம். வெண்ணெய் எப்படி விட்டுட்டு டேய் இது சாப்பாடுல பிள்ளை இல்லை, கோழிலாம் பிள்ளை கோழி மாத்திரம் பார்ப்போம்டா. அதுக்கு இது வேணாம் கோழி வேணாம். சொல்லு 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 சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்லுங்க. சிக்கன் வேணாம். சிக்கன் இப்போ பச்சை கோழியை பொரிச்சு போட்டா, பச்சை கோழியை குழம்புக்கு போட்டா அப்படி வந்துடுது. பொறிச்சிருக்கேன் மேலான மட்டும் தோல் மட்டும் புரிஞ்சிருக்குது. பொரிஞ்சு காப்பி எடுத்து புது சாமியார் நாளைக்கு நேரம் புது ஆக்கள் போல பொறிச்சிட்டு திரும்பி கொண்டு வாங்க. அந்த சிக்கன் என்ன வரையா ப்ரோ இந்த ப்ரோ அஞ்சா என்ன சிக்கன் விளங்குதா? எப்படி சாப்பிட்றது இது? இருக்கு அந்த வெளியில தான் ஃப்ரை ஆயிருக்கு, உள்ள எதுவுமே ஃப்ரை பண்ணல. தூக்கி எறிங்க கூட விடுங்க. சிக்கன் கறியை விளங்குதா ஐயா? விளங்குது தான். அது சாப்பிட முடியாது. நாங்கள் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சாரி சொல்லுங்க ஐயா. இதை சாப்பிட்டு கூட நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது நடந்தா பேசாடா வாயில பிள்ளை இல்லை, அது சமைச்சால வளர்ந்து அக்காவை சொல்லுங்க. அக்கா இஞ்ச அண்ணன் இஞ்ச 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 அண்ணன் அண்ணன் அது வெளியில தான் அவுட் சைட் சொல்லுங்க. உங்கள பிள்ளை இல்லை, குக்கெல்லாம் பிள்ளைன்னு சொல்லுங்க. உங்கள பிரச்சனை இல்லை. அவுட் சைட் ஃப்ரை ஓகே, இன்சைட் நோ. எப்பா 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 சாரி சிக்கன் எப்பா எப்பா சிக்கன் எப்பா எப்பா எதுவும் வாயில பிள்ளை இல்லை, அதை சொல்லுங்க. சாரி சார் சொல்லி விடுங்க. இப்போ சாப்பாடுல இதாக பிள்ளைன்னு தான் எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிடலாம். உண்மை சோறு கறி நல்லா இருக்குது, சிக்கன்லாம் அந்த பிள்ளை இருக்குது.
வணக்கம் எப்படி சிவம் இருக்கும் இந்த மாதிரி நல்ல சிவம் அப்புறம் கையில் சின்ன காயம் உண்டுவா சின்ன மாதிரி தெரியல பெரிய புக்கெல்லாம் அடிச்சு கட்டியிருக்காங்க கம்பி கூட எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க ரெட்டி பாட்டு கொண்டு போய் துண்டாயிட்டா அதான் சின்ன காயம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் ஆ எப்போ மாறுமா 2 மாசமா இருக்கும் நல்லா இருக்கு என்ன போறீங்க இன்றைக்கு இங்கே தான் இங்க இன்றைக்கு இங்கே அப்படியே வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் இருக்குது எங்க ஸ்டே பண்ண போறீங்க இதில் பார்த்துட்டு இருக்கோம் போய் ஆ? இதில் போக பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு ம். சரியான all the best. நன்றி போடான்னு சார் படிக்கிறோம் போட்டு ஓகே சார் எப்படி இருக்கீங்க சின்ன பொடியா அழைச்சிங்க எப்படி இருக்கீங்க ஆ இந்த கண் படியா இருக்கா 2 பேர் படியா இருக்கு என்ன பேர் தம்பிக்கு வாங்க அப்படி வாங்க வீடியோவில் வாங்க எங்கேருந்து வரீங்க வீடியோ பார்க்குறீங்களா யாருக்கல பேர் வீடியோ ஃபோட்டோ எடுப்போம் 2 பேரும் வாங்க எங்கேருந்து மல்வானையிலேருந்து ஓகே ப்ரோ செல்ஃபி இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க வாங்க தம்பி அந்த ஃபோனை வாங்க நீ எடுத்து போட்டோ ஓகே ஐயா எப்படி போகுது பேச்சில் குறை இப்போ தான் அப்டேட் ஆகி வந்தீங்க மிஸ் ஆயிட்டீங்க தம்பி இல்லை இப்போ இங்கே போய் அந்த நீங்கள் பேக்கடை வந்து எடுப்பீங்க அவடத்தை பேசிட்டு திருப்பி அங்கே கேட்டுட்டு நான் வந்துட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ 1 மணி நேரம் அப்படியா இப்போ எங்கே போவேன் இப்போ இதில் இதில் பக்கத்துல. பாதையில் ரூம் பார்த்து நிற்க வேண்டியது இதில் எங்கே ரூம் இருக்கோ அதில் போடலாம்னு வச்சு இதே வெள்ளிக்கிழமை என்ன நான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் கிரிக்கோலாவையா நாங்கள் பிந்திட்டு வர்றது மற்றது எப்படி வந்து ஹிந்திட்டா நீங்கள் முந்திட்டீங்க இது நேற்று வந்து இனி அப்படியே புத்தளம் போகிறோம் 2 நாளில் போயிடுவோம் புத்தளம் 4 புத்தளம் நினைப்போம் அப்படியே கலை ஒரு நாள் விழுந்து கேண்டி மாத்தில் விழுந்து கேண்டிட்டு இன்னொரு இல்லையா ஒரு எப்படி பயணங்கள் போதும் பிறகு போகிற ஸ்பீட் நாங்கள் மெதுவாக தான் போயிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு பேர் சிலோ ப்ரோ இவர் மிஸ்டர் ஜாக்ஸ் பேரோ அப்படி ஒரு கெட்டப் தெரியுதா ஜாக்ஸ் பேரோ மாதிரி இருக்கா பாங்க அப்படி தான் இருக்கானா கப்பலை தான் கரையில் விட்டுருவாங்க கடலில் விட்டுருவாங்க கப்பலை கடலில் விட நிலத்தில் நடந்து இவர் இவர் மிஸ்டர் கேமராமேன் இவர் மிஸ்டர் செலிபிரிட்டி இவர் யார் கண்ணாடி அந்த கனகராயன் குளத்தை காட்டி பிடிச்சி பாத்தியா அது நான் அந்த பாட்டை படிச்சு தான் வந்தேன் உருகி கம்பத்தை பிடிச்சு ஃபேமஸான ஒரு கம்பமா பிடிக்கிறா போட்டோம் ஓகே வாங்க நம்ம தூரம் தர்ற வீடியோ கண்ணதூரம் என்ன ரூம்னா யாழ்ப்பாணம் போவாங்க ஓகே பாய் ஜாக்ஸ் பேரோ தரணும் சரியா ஆனால் எங்க கூட ஃபோட்டோ எடுக்கல தான் டிக்டாக்ல போட்டு டிக்டாக்ல இருந்து பேன் பண்ணுவேன் ஓகே உங்களை படம் எடுக்கல அண்ணா செல்ஃபி எடுங்க அப்படி அவர் செல்ஃபி ஒன்று எடுங்க சாப்பிட்டு கலைச்சு போனோம் ப்ரோ சிக்கன் சாப்பிட்டு கலைச்சு போட்டேன் சிக்கன் சாப்பிட்டு ஓகே ப்ரோ எப்படி சும்மா நீங்க அந்த பக்கம் கொடுத்துட்டு இப்படி வாங்க ஓகே ஃபோட்டோ ஒன்று எடுங்க வாங்க இந்த மிச்சம் லேட் ஆக்கிட்டீங்க காலையில் ரொம்ப நாங்களா அன்றைக்கு ஃபன் பண்ணி கொண்டு வந்தோம் வாங்க டான்ஸ் மட்டும் நாங்கள் இன்றைக்கு டான்ஸ் டான்ஸ் ஆடினா தான் மிச்சம் ஃபோட்டோ கிலோமீட்டர் குறைவு தானே
அண்ணா எங்கேருந்து வந்தீங்க தம்பி? நாங்கள் வந்து கியூவை கடையில் நாங்கள் வந்து கியூவை கடையிலேருந்து வந்துட்டு கியூவை கடையிலேருந்து வந்து அப்புறம் அப்டேட் தந்தீங்க. அதுக்கப்புறம் பேக் கடைக்கு ஒன்று அப்டேட் தந்தீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ரவுண்ட் போட்டாலில் வந்து அப்டேட் ஒன்று தந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இல்லை அப்டேட்டே இல்லை. நாங்களும் சுற்றி இல்லை அங்கால போய் இங்கால வந்து அதுக்கப்புறம் ஒரு 15 அப்புறம் சுற்றிட்டு வந்து பார்க்க நீங்கள் சாப்பிட்டு வரேன் நீங்கள் வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து காய்ச்சி செஞ்சுட்டு வந்து இப்படி சகோதரர் சந்திச்சுட்டு போவோம். நன்றி சகோதரம், நன்றி, சந்தோஷம். இதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம். அதாவது தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது இதுதான். இல்லை உங்களை வணக்கம். எத்தனை நாள் முடிஞ்சு? இன்றைக்கு 6வது நாள். எப்படி உங்களோட உடல் ஆரோக்கியம்? உடல்நிலை அருமையாக இருக்குது. அதாவது பழகிடுது. உங்களோட சொந்த ஊர் எப்படி? எந்த சொந்த இடம் யாழ்ப்பாணம். அப்போ உங்களுக்கு இது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இது மாதிரி செஞ்சு பார்க்க? நான் 2022ஆம் ஆண்டு புஷ் சைக்கிளில் சுற்றினான். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இது அதாவது கிட்டத்தட்ட 14 மாவட்டம் கலந்துருக்கிறேன். ஓகே. 25 தான் பிளான் போட்டு தான் நான் என்னால் கொஞ்சம் உடனே ரெண்டு பாதுகாப்பை பார்த்தேன். வர்றது பிரேக் கண்ட்ரோல் எல்லாம் பிரச்சனை தானே. ஆகையால் இப்போ மிச்சத்தை கவர் பண்ணணும்னு சொல்லி 25 நடந்து போகணும்னு சொல்லி அப்போக்கு நான் மரம் வச்சுட்டு வந்தேன். நான் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு 14 மாவட்டத்தில் மரம் வச்சுனா இப்போ 11 இப்போ 1 வச்சாச்சு. மிச்சம் 10 மாவட்டம் இருக்குது. எவ்வளோ தூரம் முடிச்சிக்கிறீங்க? இப்போ வரைக்கும் 210 கிலோமீட்டர். இதுக்கு இன்னும் ரெக்கார்ட் ஒன்று ரெக்கார்டுக்கான இதில் நான் ஏதாவது நல்ல அது நான் ரெக்கார்டுக்காக கேட்கல. உங்களோட நான் ஏதாவது செஞ்ச ஒரு முயற்சி அப்படித்தானே உங்களுக்கு. இந்த முயற்சியில் நீங்கள் இப்போ வெற்றி எடுத்துக்கிறீங்க. பெரிய ஒரு இடம் எடுத்துருக்கீங்க. கொஞ்சம் தான் பாக்கி நிற்கிது. எங்கடையும் உங்களுக்கு கங்க்ராட்ஸ். உங்களுக்கு நல்லா வரணும். உங்களோட நான் மிச்சம் உண்மையில் நான் இப்போ யதார்த்தம் நான் இந்த ஒரு இடத்துல இருந்து வந்தேன். நான் உங்களை சந்திப்பேன் நான் கனவை கூட நினைக்கல. ஆனால் இன்றைக்கு வாரதாக எனக்கு கேள்வி. நான் வேற ஒரு டென்ஷனில் தான் வந்து திடீர்னு கண்டு எனக்கு அந்த எல்லாமே மறந்துட்டு. அப்படியா? என்ன நான் வந்து ஐடியா எல்லாம் மறந்துட்டு பேசிட்டே நாங்கள் வந்து 35 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம் உங்களை பார்க்குறதுக்கு. அப்போ என்ன போல தான் உங்களுக்கும் இந்த ஆதரவு கிடக்கு. நீங்கள் எங்கிட்ட வந்தால் நாங்களும் வருவோம் உங்களை பார்க்குறதுக்கு. சத்தியமாக நாங்கள் வருவோம். உங்களோட பயணிப்போம் நாங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் சொல்லலாம். இருக்குது உங்களுக்கும் சப்போர்ட்டும். கம்பியா கம்மி அங்கிட்டு போன இங்கிட்டு போன என்னோட கேமரா அப்புறம் வச்சு ஓகே தக்காளி வாழ சரி வந்து அன்றாவது டவுனுக்கு இறங்குவோம். டவுனுக்கு இறங்குவோம். நான் போன அடிச்சு எங்கே வரணும் ஆள் இல்லை. 2 பேருக்கு மேடம் அன்றாவதுல ரூம் தேடி கொண்டிருக்கிறோம். இப்போ நல்ல டவுன் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். நல்ல க்ரௌடான டைம். அதாவது இப்போ இந்த வேலைகள் விட்டு போகிற டைம்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம், புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரூமை தேடி கொண்டிருக்கிறோம். இன்னுமே நாங்கள் ரூமை காணவில்லை. எங்கே ப்ரோ ரூமை காணல? எங்கே நண்பன் ரூமை காணல? இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது பஸ் ஸ்டாண்ட் அடி. இங்கெல்லாம் அந்த வடைகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இறால் வடை அதெல்லாம் விற்று கொண்டிருக்கணும். வணக்கம். அன்றாவதுல சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணா. நாளைக்கு கொஞ்சம் 40-45 கூட நடக்க போகிறோம். இன்றைக்கு கொஞ்சம் மெதுவாக நடந்தாங்க. சரி போயிட்டு வரேன். சந்தோஷம். அன்றாவதுல எனக்கு உறவுகள் இருக்கிறீங்களே. சரி ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணுறேன். நன்றி அண்ணா. பாய் அண்ணா. ஓகே உறவுகளே,
நாங்கள் அன்றாவதுல இன்றைய தங்க போகிறோம். இத்தோடு இந்த காலையில் நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன். நாளைக்கு சந்திப்போம். பாய்.